ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் கிரிக்கெட்டை பற்றி ஒரு ஜாலியாக ஒரு ஃபேனாக ஒரு ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்தியர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டோட மெயின் பர்பஸே தமிழில் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம், என்னோட தாட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். கூடி சீக்கிரத்தில் சான்ஸ் கிடச்சா என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணி ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசுவோமோ, ஒரு கிரிக்கெட் பற்றி எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி ஒரு பேசலாம். ஒரு பாட்காஸ்ட்டாக ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ முடிஞ்சால் வாரம் அந்த வாரம் கிரிக்கெட்டில் என்ன நடந்துச்சோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அப்புறம் முக்கியமான ஏதாவது ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா அந்த மேட்சை பற்றி பேசலாம், ஒரு பாட்காஸ்ட்டை பேசலாம்னு சொல்லி இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஷோவில் நம்ம பேச போகிறது ஐபிஎல் ஆக்ஷன், அதுலேயும் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஐபிஎல் ஆக்ஷன் நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் முதல்ல இந்த ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வருஷம் அவங்க வந்து முடித்த பிளேஸ் வந்து 7th பொசிஷன். ஸோ அதுவுமே கடைசியாக நம்ம கடைசி மூணு மேட்ச் நம்ம ஜெயிச்சதுனால நம்ம 7th பொசிஷன் வந்தோம். இல்லைனா கிட்டத்தட்ட நம்ம 8th பொசிஷனில் தான் முடிச்சிருந்துருப்போம். ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம குவாலிஃபை ஆகிருந்துருக்கலாம். மேபி அந்த டெல்லி கூட நடந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா குவாலிஃபை ஆகிருந்துருக்கலாம். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆக்சுவலாக ஒரு மெகா ஆக்ஷன் நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி மெகா ஆக்ஷன் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 10 டீம் வச்சு ஐபிஎல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க நடத்தியிருந்தாங்க அப்படின்னா தோனி என்ன சொன்னார்னா, கம்ப்ளீட்டாக இந்த டீமை மாற்றிட்டு புதுசாக யங்ஸ்டர்ஸ் வச்சு இது பண்ணலாம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது இந்த வருஷம் கோவிட்னால இல்லை போன ஐபிஎல் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால டைம் கொஞ்சம் தான் கம்மியான டியூரேஷன் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் இதே என்ன 8 டீம் எப்படி இருக்கோ அதே கண்டினியூ பண்ணி மினி ஆக்ஷன் மட்டும் வச்சுட்டு மெகா ஆக்ஷன் அடுத்த டைம் வச்சுக்கலாம், 10 டைம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐபிஎல் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஃபுல்லாக ரீவேம்ப் பண்ணக்கூடிய பிளான் சென்னை சூப்பர் கிங்ஸ்னால பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் அவங்க இருக்க டீமை எப்படி அவங்களால ஸ்ட்ரென்த் பண்ண முடியும், இந்த ஒரு மினி ஆக்ஷனில் என்னென்ன அவங்களோட நெகட்டிவ்ஸோ அதை எப்படி அவங்க பேக் பண்ணி அதை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ போன வருஷம் நடந்த டோர்னமெண்ட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸோட மெயின் வீக்னஸ் 2 வீக்னஸ் மெயினாக இருந்துச்சு. ஒன்று டாப் ஆர்டரில் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு நல்ல குயிக் ஃபயர், ஒரு ஃபாஸ்ட்டாக வேகமாக அடிக்கிற மாதிரியான ஒரு நாக் இல்லை. அது ரொம்ப நிறைய பால்ஸ் எடுத்து தான் அவங்க விளாட்றதுனால இனிஷியலாக அந்த பவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்கோர் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வரல. ஒரு மேட்ச் வந்துச்சு, நம்ம மும்பை கூட ஃபஸ்ட் மேட்ச் நம்ம சேஸ் பண்ணப்போ நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக நமக்கு தேவைப்பட்ட அந்த தருணங்களில் ஒரு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது அந்த வரல. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மெயினான ரீசன் வாட்சன் கொஞ்சம் வயசாகிடுச்சு, அவரால் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அவரால் முடியல. அதே மாதிரி முரளி விஜய் கொஞ்சம் சில மேட்ச்சில் ட்ரை பண்ணாங்க, அவராலையும் அவரும் நல்லா ஸ்டார்ட் கொடுக்கல, அவரும் நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ பவுண்ட்ரிஸ் வந்தாலும் நடுவில் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இல்லை. ஸோ அதுதான் நிறைய ஃபேன்ஸ் ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம், சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ ருத்ராஜ் காய்காடுக்கு சான்ஸ் கடைசியாக தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் 2 மேட்ச் கொடுத்தாங்க, அவர் ஆடல. ஒரு மேட்ச் ரன் அவுட் ஆகிட்டார், இன்னொரு மேட்ச் ஃபஸ்ட் பாலே இறங்கி ஸ்டம்பிங் ஆகிட்டார். ஸோ அதனால அவருக்கு பெருசாக சான்ஸ் அதுக்கப்புறம் தரல. ஸோ அதனால கடைசியாக தான் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு டாப் ஆர்டரில் ரன்ஸ் வரல அப்படிங்கிறது தான் மெயின் ப்ராப்ளம் ஆச்சு. இன்னொரு ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இந்த ஒரே ஆஃப் ஸ்பின்னர் ஹர்பஜனும் ஐபிஎல் துபாயில் நடந்தனால
வரல, பர்சனல் ரீசன்ஸ்னால வரல அப்படின்னு சொல்லி அவர் விலகிட்டார். ஸோ அதனால வந்து நம்மக்கிட்ட ஆஃப் ஸ்பின்னர் இல்லை. ஸோ இது ரெண்டு தான் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு, ஒரு 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 பின்னடைவாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பின்னடைவை இது பண்ணுறக்க தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷனை வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அதுக்கு மெயினாக ஸ்டார்டிங் ஆக்ஷனுக்கு முன்னாடி பிளேயர்ஸ் நம்மக்கிட்ட இந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து சிஎஸ்கே வந்து முரளி விஜய் ரிலீஸ் பண்ணாங்க, ஹர்பஜனை ரிலீஸ் பண்ணாங்க, கேதார் ஜாதவ் அவரும் வந்து போன டைம் சரியாக பண்ணல, அந்த சீசன் சரியாக விளையாடல அப்படிங்கிற, சிஎஸ்கேக்கு லாஸ்ட் 2 சீசனாக சரியாக விளையாடல அப்படிங்கிறனால அவரையும் ரிலீஸ் பண்ணாங்க. பியூஷ் சாவ்லா, மோனு குமார் இவங்க 5 பேர்த்த ரிலீஸ் பண்ணாங்க. மோனு குமார் வந்து இதில் வந்து ஃபாஸ்ட் பவுலரு, சாவ்லா லெக் ஸ்பின்னர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஷேன் வாட்சன் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ இந்த 6 பேர் வந்து போன அவங்கள ரிலீஸ் பண்ணதில் அவங்களுக்கு பர்ஸ் மணி வந்து 23 கோடி இருந்துச்சு. ஸோ இந்த அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷனுக்கு நடுவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பீரியடு அப்படி இருந்துச்சு. அப்போ வந்து இன்னொரு டீம் கிட்ட இருந்து நீங்கள் வந்து அதை வேறு பிளேயர்ஸ் அவங்களுக்கு வேண்டாங்கிற பிளேயர்ஸை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது பிளேயர் அவங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுத்து வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஐபிஎலுக்கு நடுவில் ரெண்டு ஒரு ஆப்ஷனுக்கும் ரிலீஸ் டியூரேஷனுக்கும் நடுவில் இருக்க அந்த டியூரேஷனில் வந்து நடக்கிற இதுதான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபரில் சிஎஸ்கே வந்து ஸ்மார்ட்டாக ஆர்ஆர் கிட்ட வந்து உத்தப்பா வாங்கிட்டாங்க. உத்தப்பா வந்து போன சீசனில் வந்து அவருக்கு அவ்வளோக்கா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் அவ்வளோக்கா அடிக்கலை தான், ஆனால் ஒரு சில மேட்ச் வந்து நல்லா அடித்தார். அவர் வந்து நடுவில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பின்னாடி இறக்கி விட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு 4-5 அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வந்து உத்தப்பா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஓப்பனிங் இறக்கி ட்ரை பண்ணாங்க. சென்னை கூட நடந்த மேட்ச்சில் கூட அவர் ஓப்பனிங் தான் இறங்குவார். ஓப்பனிங் இறங்கி சென்னை கூட ஆர்சிபி கூட நடந்த மேட்ச்லேயே அவர் ஓப்பனிங் தான் இறங்குவார். ஸோ ஆர்சிபி கூட நடந்த மேட்ச்சில் கொஞ்சம் 6 எல்லாம் அடித்தார், 2-3 6 அடித்தார். ஸோ ஓப்பனிங் ஓரளவுக்கு ஆடினார். இருந்தாலும் சென்னை எதிர்பார்த்த அளவுக்கு ஓப்பனரா அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய ஓப்பனராக கேட்டால் மேபி அவர் வந்து ஒரு பேக்கப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷன் டேபிள் போனாங்க அப்படின்னா இன்னொரு ஓப்பனர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணால் அதுக்கு காசு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறனால உத்தப்பாவை ஒரு 3 கோடி ரூபா கொடுத்து ஒரு பேக்கப் ஆப்ஷனாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் டேபிளில் இன்னுமே வந்து இன்னொரு பிளேயர் இன்னொரு பேட்ஸ்மேனுக்காக ஆக்ஷன் போயிருந்தாங்க அப்படின்னா, ஆக்ஷனில் இருந்த பேட்ஸ்மேன் மோஸ்ட்டாக நல்லா விளாட்ற இந்தியன் பேட்ஸ்மேன் இது கேதார் ஜாதவை நம்ம கழட்டி விட்டோம். அது இல்லாமல் ஒரு பெரிய இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து கிடையாது. ஸோ தோனியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவார். அதனால் வந்து அவர் உத்தப்பா அவங்க வந்து ஒரு பேக்கப்பாக, அதாவது சேஃபாக அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க ஓப்பனர். ஸோ இந்த ஓப்பனர் பொசிஷனை வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஓகே நமக்கு ஓப்பனர் இவர் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இந்தியன் ஓப்பனர். ஸோ அதனால அவங்க வந்து சிஎஸ்கேவால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு ஸ்பின் பவுலர், ஆஃப் ஸ்பின்னர் நமக்கு தேவைப்பட்டாங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னரு தேவைப்பட்டாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஸ்மார்ட்டாக இது பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி உத்தப்பா வாங்கினதுக்கப்புறம் பர்ஸ் அமௌண்ட் வந்து இன்றைக்கி ஏலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பர்ஸ் அமௌண்ட் வந்து 19.9 கோடி இருந்துச்சு. சிஎஸ்கேவோட பர்ஸ் அமௌண்ட் வந்து 19.9 கோடி இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கேவோட மெயின் டார்கெட் வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அது நம்ம வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே அந்த லிஸ்ட்டில் வந்து அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதில் வந்து 2 ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க, ஒன்று வந்து மேக்ஸ்வெல், இன்னொன்று வந்து மொயின் அலி. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஒரு மணி நேரத்துலேயே வந்து சிஎஸ்கேவோட பிளான் வந்து என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து எடுத்தோடனே வந்து மேக்ஸ்வெல்லுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னரு. ஸோ அவரை ட்ரை பண்ணாங்க. ஸோ ஆனால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 14 கோடி அப்படிங்கும்போது அதுக்கு மேலே வந்து அவங்க பட்ஜெட்டில் அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட்டில் அது வராமல் போயிருந்துருக்கலாம். ஸோ அதனால வந்து அப்போவே வந்து அடுத்து எக்ஸ்பெக்டடாக வந்து மொயின் அலி தான் போவாங்கன்னு தெரிஞ்சது. அவங்களால வந்து மேக்ஸ்வெல்லை வந்து வாங்க முடியல, ஆர்சிபி வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் அப்போவே வந்து நம்ம அடுத்து வந்து சிஎஸ்கே வந்து மொயின் அலிக்கு தான் போக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுது.
ஸோ அந்த அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஒரு பிளேயர் அடுத்தே வந்து மொயின் அலி ஏலத்துக்கு வந்தாங்க. ஸோ மொயின் அலிக்கு அவரை வந்து ஒரு 7 கோடி ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க. 7 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் எடுத்ததுனால எனக்கு தெரிஞ்சு என்னோட கிரிக்கெட் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் மேக்ஸ்வெலை விட மொயின் அலி வந்து ஒரு அளவுக்கு சேஃப் பெட் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸ்வெல் வந்து ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து கடந்த 5 வருஷமா 6 வருஷமா ஐபிஎல்ல வந்து இந்த 2014 அவர் சூப்பராக விளாண்டார். 2014 ஐபிஎல் ஷார்ஜால அபுதாபியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நடந்துச்சு. அந்த டைமில் வந்து அவர் செம்ம அடி அடித்தார். சிஎஸ்கே கூட செம்மையாக அடித்தார் ஒரு மேட்ச்சு. அதே மாதிரி எல்லா டீமும் கூட செம்ம அடித்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து ஐபிஎல்ல வந்து ஒரு பெருசாக ஒரு பிக் மேட்ச் பிளேயர், அதாவது இந்த மாதிரி ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 11 பேர்த்தில் 4 பேர் அப்படிங்கும்போது அந்த 4 பேருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். அதாவது அவங்க ஒரு மேட்சை வந்து அவங்க எப்போ வேணாலும் அவங்களால மாற்றக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கிற பிளேயராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி காசு நிறைய போகும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்கும் சமயத்தில் அவர் வந்து இது வரைக்கும் பண்ணலை அந்த ஒரு கடந்த 4 வருஷமாக. ஸோ நம்ம வந்து ஆனால் மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஃபிஃப்த் டவுனோ 4th டவுனோ 5th டவுனோ 6th டவுனோ அந்த இதில் தான் மேக்ஸ்வெல்லை யூஸ் பண்ண முடியும். சிஎஸ்கே இப்போ வந்து மொயின் அலி எடுத்துருக்கனால ஒரு ஃப்ளெக்சிபிள் பிளேயர். மொயின் அலி வந்து ஓப்பனிங் இறங்குறதுனாலும் ஓப்பனிங் இறங்குவார், ஃபோர்த் பொசிஷனில் இறங்குறதுனாலும் 4th பொசிஷனில் இறங்குவார், 5th பொசிஷனு. இப்போ தோனிக்கு அப்புறம் வந்து விளாட்றது, தோனிக்கு அப்புறம் ஜடேஜாக்கு அப்புறம் வந்து அடிச்சு ஆடணும் அப்படின்னா கூட அடிச்சு ஆட முடியும். அதுவும் இல்லாமல் அவர் வந்து மேக்ஸ்வெலை விட ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர். அவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆஃப் ஸ்பின்னர் அவர். ஸோ ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் அதில் அவங்க வந்து எடுத்துட்டாங்க. இன்னொரு ஃபிங்கர் ஸ்பின்னர் வந்து கிருஷ்ணப்பா கௌதம். ஸோ இவர் வந்து லோக்கல் கர்நாடகா பிளேயர் தான், ஃபிங்கர் ஸ்பின்னரு. ஸோ அவர் வந்து லாஸ்ட் டைம் வந்து கிங்ஸ் 11 ஆர்ஆர்ஆன்னு தெரியல, 2ல் ஏதோ ஒரு டீமுக்கு விளாண்டாரு. ஆனால் அந்த டீமில் வந்து ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் அவர் விளாண்டார். அவர் வந்து 6 கோடி ரூபா கொடுத்து எடுத்திருந்தாங்க போன டைமே. அந்த டீம் வந்து 6 கோடி ரூபா கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதனால இந்த டைம் அவரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு முக்கியமாக தேவைப்பட்டது ஆஃப் ஸ்பின்னர்ஸ். ஸோ மொயின் அலி வந்து அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருந்தாலும் அவர் வந்து ஃபாரின் பிளேயர். ஸோ அந்த 4 ஃபாரின் பிளேயரில் அவர் ஒருத்தர் விளாடணும். சப்போஸ் சில கிரவுண்ட்ஸில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஃபாரின் பிளேயர் ஃபாஸ்ட் பவுலர் விளாட வைக்கணும் அப்படிங்கும்போது மொயின் அலிக்கு பதிலாக கிருஷ்ணப்பா கௌதம் வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேக்கப் ஆப்ஷனாக எடுத்துருந்துருப்பாங்க. மேபி கிருஷ்ணப்பா கௌதம் கூட ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11ல் விளாடலாம், யாருக்கு தெரியும். ஸோ இவரும் வந்து பவுலிங் மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு 5th 6th 7th 8th வந்து மேபி 7-8ல் வந்து ஒரு நல்ல ஹிட்டர் கூட அவரால் வந்து ஈஸியாக வந்து 4-6 அடிக்க முடியும். ஸோ அவரு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிக் வந்து புஜாரா இன்னைக்கு ஏலத்தில் எடுத்ததில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிக். பட் ஆனால் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டிக்கல் பிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறது கொஞ்சம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ புஜாரா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் பிளேயர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஹீஸ் ஆல்சோ என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபார்மேட் பிளேயர். அவரால் 50 ஓவர்கள்லாம் வந்து அவர் நல்லா விளாட முடியும். 2020லையும் போன இந்த சயீத் முஸ்தாக் அலி இல்லாமல் அதுக்கு முந்தின போன 2019ல் நடந்த சயீத் முஸ்தாக் அலியில் வந்து அவர் ஒரு 100 கூட அடிச்சிருந்தார். அவர் வந்து சௌராஷ்டிராக்கு விளாட்ற பிளேயரு. ஸோ சௌராஷ்டிராக்கு ஒரு 100 கூட அடிச்சிருந்தார். அதுவும் ஃபாஸ்ட்டாக குவிக்கஸ்ட் ஒரு 50 பால் 100 60 பால் 100 அடிச்சிருந்தார். ஸோ அவரால் அடிக்க முடியும். ஹீஸ் அ கேப்பபிள் பிளேயர். ஆனால் அவர் எந்த பொசிஷனில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரிக்கி. ஆனால் அவர் ஓப்பனிங் தான் வந்து அவருக்கு ஒரு சூட்டடான பொசிஷன். ஏன்னா பவர் பிளேயில் அவரால் வந்து நல்லா கொஞ்சம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால புஜாரா ஒரு பேக்கப் ஆப்ஷனாக எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உத்தப்பாக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன். நான் பின்னாடி அது ஏன் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஹரிநிஷாந்த், கோயம்புத்தூரை சேர்ந்த ஹரிநிஷாந்தை வந்து ஏலத்தில் எடுத்தாங்க. இது வந்து கடைசியாக வந்து திருப்பி ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு ஃபஸ்ட் டைம் அன்சோல்டு தான் ஹரிநிஷாந்த். அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு அவங்க ஹரிநிஷாந்த், பகத் வர்மா,
அப்புறம் ஹரிசங்கர் ரெட்டி இந்த மாதிரி 3 பிளேயர் எடுத்திருக்காங்க. ஹரிசங்கர் ரெட்டி வந்து ஹைதராபாத் சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலரு. பகத் வர்மா நான் கேள்விப்பட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஆனால் ஹரி நிஷாந்த் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன். தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்த சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, எல்லா மேட்சுமே ஸ்டார்ட் கொடுத்த ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல பிக்கு தான். ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து எடுத்திருக்காங்க. மொத்தமாக வந்து இன்னைக்கு ஆப்ஷனில் வந்து அவங்க இந்த 6 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன். ஸோ என்னோட இதுபடி ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11 அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சொல்ல பார்க்குறேன். இந்த இருக்க ஸ்குவாட்லேருந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனர்ஸ். ஸோ இந்த ஓப்பனர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசனில் கடைசி விளாண்ட ஒரு 3 மேட்ச்சில் ருத்ராஜ் கைக்வாட் வந்து 50 அடிச்சிருந்தார். ஸோ 3 மேட்சுமே 50 அடிச்சு 3 மேட்சுமே மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கினார். ஆனால் அவர் வந்து இந்த சீசன் சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். சரியாக பர்ஃபார்ம் பண்ணல மகாராஷ்டிராவுக்கு. அவர் அடித்த டாப் ஸ்கோரே வந்து 33 தான், அப்படி தான் அடிச்சிருந்தார். ஸோ அதனால வந்து அவர் எந்த அளவுக்கு இந்த சீசன் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல, எப்படி ஃபார்மில் இருக்காருன்னு தெரியல. ஆனால் தோனி வந்து ஒருத்தர் நம்பினார் அப்படின்னா அவரை பேக் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கட் ஃபீல்டில் ஐ திங்க் ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ணுவார் இந்த சீசன். வந்து அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ருத்ராஜ் கைக்வாடுக்கு கொஞ்சம் சான்ஸ் தருவாங்க, எக்ஸ்டெண்டட் சான்ஸ் தருவாங்கன்னு தோணுது. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் 1. ஸோ அடுத்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கட் ஃபீல் வந்து இந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஃப் வந்து அவைலபிலிட்டி வந்து டவுட் தான் இனிஷியல் ஸ்டார்டிங்கில். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தானுக்கு சீரீஸ் நடக்குது. ஸோ அதனால ஃபேஃப் வந்து அட் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் எப்படி அவைலபிலிட்டி இருக்காரான்னு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. ஸோ அவரோட ஃபோக்கஸ் ஒன்லி வந்து 2020 அண்ட் 1 டே தான். ஸோ அதனால அவர் அங்கே விளையாட வச்சாலும் வைப்பாங்க, இல்லைன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மேபி போய் விளையாடுங்க, ஐபிஎல் விளையாடுங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ விளையாடுறத விட அவங்களுக்கு இங்கே வந்து விளையாடினாங்கன்னா அடுத்த வேர்ல்டு கப்புக்கு அவங்களுக்கு 2020 வேர்ல்டு கப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினச்சாலும் நினைக்கலாம். பட் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா நடக்கிறது 1 டே சீரீஸுங்கிறதுனால மேபி 1 டே இப்போ வந்து அடுத்த வேர்ல்டு கப்புக்கு வந்து பாயிண்ட் சிஸ்டமில் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி 1 டேவுமே கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் மேட்ச் தான். ஸோ மேபி அப்படி பார்த்தாங்கன்னா அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு விளையாட வைக்கலாம். அப்படிப்பட்ட டைமில் எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் ஃபேஃப் விளையாடுவாரான்னு தெரில. அதனால மேபி அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வந்து ராய்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ ருத்ராஜ் கைக்வாடும் ராய்டு ஓப்பன் பண்ணலாம். 1, 2, 3 வந்து ரெய்னா. அவர் ஃபார்ம் பொறுத்து ஸ்குவாடு மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 ரெய்னா, 4 தோனி, 5 ஜடேஜா. ஸோ 5 ஜடேஜா. இது இப்போது இந்த டாப் 5மே இந்தியன் பிக்கு. ஸோ கைக்வாட், ராய்டு, ரெய்னா, தோனி, ஜடேஜா. ஸோ 5 பேருமே இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்பவே அட்வான்டேஜ். ஏன்னா சிஎஸ்கே ஜென்ரலாக வந்து தோனி பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன் வச்சுக்குவார், பவுலிங்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்குவார். ஸோ இப்போ 5 பேட்ஸ்மேனுங்கிறனால அடுத்து இருக்க 6 பிளேயர்ஸ் வந்து பவுலர்ஸில் வந்து ஃபாரின் பிளேயர்ஸை வந்து சான்ஸ் எடுத்து இது பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 5 பேட்ஸ்மேனு, ஜடேஜா 5ல் ஜடேஜாவும் ஒரு பவுலரு. ஸோ ஜடேஜா பவுலர், 4 தோனி கீப்பர். ஸோ அதுலேயே வந்து 2 கிட்டத்தட்ட தோனியும் ஆல்ரவுண்டர் மாதிரி தான். 2 ஆல்ரவுண்டர் ஸ்லாட் வந்து டாப் 5லேயே வந்துருச்சு. அதுவே ஒரு நல்ல இதுதான், மேக் தான், டீமோட மேக் தான். அடுத்து வந்து 6ல் வந்து மொயின் அலி, 7 சாம் கரன், 8 வந்து பிராவோ, 9 தீபக் சகார், 10 கரண் சர்மா, 11 வந்து நிகிடி. இதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க போகிற ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் 11ஆக இருக்கும் ஃபேஃப் இல்லாத பட்சத்தில். ஸோ இதில் வந்து என்னோட இது ஏன் வந்து அவங்க புஜாராவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற இது எனக்கு என்னன்னு தோணுது அப்படின்னா, சப்போஸ் ஓப்பனிங்கில் வந்து சப்போஸ் ரெய்னா
ஃபார்மில் இல்லைன்னா சுரேஷ் ரெய்னா வந்து அவர் கடைசியாக விளாண்டு இன்டர்நேஷ்னல் விளாண்டு அவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். லாஸ்ட்டாக நடந்த முஸ்தாக் அலி டோர்னமெண்ட்லேயும் அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியே இல்லை. அவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் அடிச்சிட்ருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து ஐபிஎல்ல வந்து ஹீஸ் ஒரு மெகா ஸ்டார், ஐபிஎல்லோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ். ஸோ அது வந்து அவர் எப்படி வந்து ஆடுவார்னு தெரில. அதில் தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ரெய்னா வந்து சப்போஸ் ஃபார்மில் இல்லை அப்படின்னா, ரெய்னா அடிக்கலை, ரெய்னாவால் ஃபார்மில் இல்லை, ரெய்னாவால் ஆட மாட்டேங்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு ராயுடு 3 வந்தாருன்னா உத்தப்பா வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓப்பனராக போவார். இன்கேஸ் உத்தப்பாவும் சரியாக விளாடலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு புஜாரா அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதனால தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க உத்தப்பாவையும் புஜாராவையும் வாங்கியிருக்க ரீசன் அதுவாக தான் இருக்கும். மேபி அவங்க 2 பேர்த்தையும் வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர்த்தோட ஃபார்ம், நிறைய பேர் வந்து கிரிக்கெட்டே விளாடாமல் வராங்க டீமில். வந்து தோனி ரொம்ப நாளாக போன ஐபிஎலுக்கு அப்புறம் அவங்க வந்து விளையாடலை. ராயுடு விளையாட கிடையாது. ஜடேஜா விளாண்டாரு, அவர் இன்ஜுரியில் இருக்கார். அவர் இன்ஜுரி ரெக்கவர் ஆகி வரணும். ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அவர் இங்கிலாந்து சீரீஸில் 1 டேல 2020 இருப்பாரான்னு தெரியல. இல்லைன்னா அவர் டேரெக்டாக அதுக்கப்புறம் ஐபிஎல் தான் விளாடுவார். ஸோ அதனால வந்து டாப் 5 இந்தியன் பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஃபார்மை பொறுத்து தான் வந்து ஸ்குவாடு, இந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்குவாடு வரும். ஸோ இதில் வந்து இன்னொரு மேபி சர்ப்ரைஸ் பிக்காக இருக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, சப்போஸ் வந்து டாப்பில் வந்து ஒரு ஃபாரினர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா மொயின் அலியை கூட அவங்க வந்து மேலே டாப்பில் புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ மொயின் அலி ஓப்பன் பண்ணிட்டு ருத்ராஜ் கோயக்வாடு மொயின் அலி ஓப்பன் பண்ணிவிட்டு மேபி ராயுடு 3. ஸோ ரெய்னா ஃபார்மில் இல்லாதப்போ ராயுடு 3 வரலாம். சப்போஸ் ரெய்னா நல்ல ஃபார்மில் இருந்தாருன்னா ராயுடு 4 வரலாம். அவங்க அப்படியே ஒரு எல்லாருமே பேட்டிங் ஒன் பொசிஷன் டவுன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் சாம் கரன் வச்சு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் சாம் கரனோட மொயின் அலி வந்து அவுட் அண்ட் அவுட் ஓப்பனிங் இறங்கியிருக்காரு. அவங்களோட டொமஸ்டிக் டீமுக்குலாம் அவர் ரெகுலராக ஓப்பனராக தான் விளாடுவார். இங்கிலாந்துக்கே அவர் வந்து மோஸ்ட்டாக ரெகுலராக ஓப்பனிங் விளாண்டுருக்காரு, சில சமயம் ஓப்பனிங் இறங்கியிருக்காரு. ஸோ அதனால் மொயின் அலி எடுத்தது வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து மேக்ஸ்வெலோட சிஎஸ்கேக்கு அவர் தர ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இது வந்து மொயின் அலியோட அட்வான்டேஜ். ஸோ இது இல்லை அப்படின்னா இப்போ முத்தப்பாவும் சரியாக விளையாடல, புஜாராவும் சரியாக விளையாடலன்னா மேபி இது வந்து ஒரு அவுட் சைடு இதுதான். மேபி ஹரி நிஷாந்த் அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஹரி நிஷாந்த் இந்த டோர்னமெண்ட்டில், இந்த சையது முஸ்தாக் அலி டோர்னமெண்ட்டில் தமிழ்நாடுக்கு ஓப்பனிங் இறங்கி நல்ல ஒரு தமிழ்நாடுக்கு கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து ஃபைனல்ஸில் மட்டும்தான் அந்த எதிர்பார்த்த ஸ்டார்ட் தரல. பட் ஆனால் வந்து மற்ற எல்லா மேட்சுமே வந்து ஹரி நிஷாந்த் வந்து நல்லா விளாண்டுருந்தாரு. இன்ஃபேக்ட் ஜெகதீசன் வந்து தான் ஹையஸ்ட் ஸ்கோரு, முஸ்தாக் அலியோட ஹையஸ்ட் ஸ்கோரு. பட் ஆனால் நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து ஜெகதீசன் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். எல்லா மேட்சுமே வந்து இனிஷியலாக அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் விளையாட்டார். ஆனால் ஹரி நிஷாந்த் வந்து அந்த சைடு வந்து நல்ல ஒரு வேகமாக கடகடன்னு அடிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 7 மேட்ச் வந்து விளாண்டாங்க. 7 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா 50 அடிச்சிருந்தார். ஒரு மேட்ச் 92 கூட அடிச்சிருந்தார். கொஞ்சம் நல்ல ஸ்கோர் தான் வச்சுருந்தார் ஹரி நிஷாந்த். ஸோ அதனால வந்து ஒரு நல்ல பிக்கு தான் அவர். ஸோ அதனால வந்து அதுவும் இல்லாமல் ஹரி நிஷாந்த் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. ஸோ டாப் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்கும் போது இன்னுமே கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்கோர் வரலாம். ஸோ அதனால வந்து அவரும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஹரி நிஷாந்த் மேபி அதனால எடுத்துருக்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11 பார்த்தா ஃபேஃப் வந்து டீமில் வரமாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போன சீசனுக்கு முன்னே 2018 வந்து ஃபேஃப் வந்து இன்னும் கடைசியாக தான் கொஞ்சம் தான் விளாட வச்சாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஃபேஃபை வந்து வெளியே தான் உட்கார வச்சுருந்தாங்க. ஏன்னா சென்னையில் நடந்த மேட்ச்சில் கூட அவர் ஷூவை அவர் மேலே வீசின அந்த இன்சிடென்ட் அப்போல்லாம் அவர் வந்து சப்ஸ்டியூட் தான் இருந்தார். அவர் வந்து விளையாடல அவர். ஸோ ஃபேஃப் இஸ் நாட் அ கன்ஃபார்ம் ஆன ஒரு ஃபாரினராக இருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. மேபி பேட்டிங்கில் வந்து
சுத்தமாக யாருமே ட்ரை பண்ணுற எல்லாருமே மோசமாக பண்ணால் தான் வேறு வழி இல்லாமல் அவரை எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஃபாரினரில் வந்து மொயின் அலி, சாம் கரன் 2 பேர் ஷுவர் பிக்காக விளையாடுவாங்கன்னு தோணுது. அது இல்லாமல் பிராவோ அவரோட டெத் பவுலிங் ஸ்கில்ஸ்க்காக பிராவோ எடுக்கலாம். நிகிடியும் வந்து டெத்தில் வந்து நல்லா போடுற ஆளு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் வந்து ஷார்ஜாவில் நடந்தப்போ சரியாக போடல. இருந்தாலும் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அவர் வந்து ரெகுலராக டெத்தில் போடுற 2020 டெத்தில் போடுற ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால நிகிடி வந்து மேபி ஹி வில் ஸ்டார்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நிகிடிக்கு பதிலாக ஹெசல்வுட் விளையாடலாம். சப்போஸ் இம்ரான் தாகிர் வேணும் அப்படின்னா கரண் சர்மாவுக்கு பதிலாக இம்ரான் தாகிர் மிடில் ஓவர்ஸில் விக்கெட் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் அப்படின்னா எனக்கு கேட்டிங்கன்னா கரண் சர்மாவோட இம்ரான் தாகிர் வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்க ஒரு ஸ்பின்னர். அவருக்கு வந்து பிச்சு டேர்ன் ஆகுதோ டேர்ன் ஆகலையோ அந்த பிச்சில் வந்து நல்லா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்க ஒரு ஸ்பின்னர். ஸோ இம்ரான் தாகிர் எடுக்கிறாங்க அப்படின்னா பிராவோக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர் வந்து டீமுக்குள்ள எடுக்கலாம். ஸோ ஷர்துல் தாக்கூர் ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் சீரீஸில் நல்லா அடிச்சிருந்தார். நல்லா லோவர் ஆர்டரில் வந்து நல்லா ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. ப்ளஸ் லாஸ்ட் டைம் அவர் போட்டப்போவே வந்து பவுலிங்கில் நல்லா தான் டெத்லேயும் நல்லா போட்டார். அவர் வந்து அவர் 17th ஓவர் ஒரு 16th ஓவர் 17th ஓவர் போட்டு நல்லா இது பண்ணியிருந்தாரு. நல்லா மும்பை கூட நடந்த மேட்ச்சில் கூட பொலாட்டை வந்து ஃபர்ஸ்ட் பாலே அவுட் பண்ணியிருந்தார். அது மாதிரி நிறைய கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். டெத்தில் பவுலிங் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பவுலர் தான். ஸோ அதனால பிராவோவுக்கு பதிலாக அவர் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிராவோ வந்து தோனி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அவரோட டெத் பவுலிங் ஸ்கில்ஸ்க்காக அவர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. அப்படி இல்லை அவங்க வந்து இம்ரான் தாகிர் நிகிடி அப்படி பேக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாக்கூர் விளையாடுவார். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 13-14 பேர் இருக்க அந்த ஸ்குவாடு மெயினான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா மறுபடியும் ஒரு ரீகேப்காக சொல்கிறேன். கைக்வாட் ஓப்பனிங்கு, ராயுடு, ரெய்னா, ஜடேஜா, தோனி, மொயின் அலி, சாம் கரன், பிராவோ, தாக்கூர், தீபக் சகார், இம்ரான் தாகிர், கரண் சர்மா, நிகிடி, ஹேசல்வுட். இது இல்லாமல் உத்தப்பா, புஜாரா, ஹரி நிஷாந்த் இவங்களுக்குலாம் சான்ஸ் இருக்குது. ஃபேஃப் டுப்ளஸிக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னை கேட்டால் மெயினான ஸ்குவாடு. இது வந்து ஒரு நல்ல ஸ்குவாட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து. கிட்டத்தட்ட வந்து 8-9 வரைக்குமே வந்து பேட் பண்ணுவாங்க. கரண் சர்மா எடுத்தால் 10 வரைக்குமே பேட்டிங் இருக்குது. கரண் சர்மா எடுத்தால் 10 வரைக்குமே பேட்டிங் பண்ணலாம். 7 பேர் வந்து பவுலிங் ஆப்ஷனும் இருக்கும் நமக்கு வந்து. ஸோ அதனால் ரெய்னா பவுலிங் போட்டாருன்னா 8 பேர் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு நல்ல ஸ்குவாடு தான். கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நம்பலாம். இந்த டைம் கப்பு ஜெயிப்பாங்கன்னு நம்பலாம். பார்ப்போம், பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இந்த ஷோ இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான தமிழில் ஒரு பாட்காஸ்ட்டாக இது நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் தேவை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராவது இது இல்லாமல் வேறு யாராவது மெயினாக விளாடுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் இன்னொரு இதே மாதிரி ஒரு ஆடியோவோட ஒரு பாட்காஸ்ட்டோட கிரிக்கெட் பற்றியான ஒரு ஃபேனாக பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட்.